Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா புரட்டாசி ஸ்பெஷலா சைவ மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். போன வாரம் பாத்தீங்கன்னா சைவ கறி குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இது வந்து கிராமத்துல செய்யற மீன் குழம்பை நாம வந்து இன்னைக்கு வாழைக்காயை வச்சு செய்ய போறோம். ரொம்பவே நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட வாழைக்காய் இல்லை அப்படின்னா இதே ரெசிபியை நீங்கள் வந்து வாழைப்பூ இருக்கு இல்லையா, வாழைப்பூவில் மேல் பகுதி இருக்கிற பூவை வந்து யூஸ் பண்ணாதீங்க. உள் பக்கத்தில் இருக்கிற பூவை வச்சு நீங்கள் இந்த குழம்பு வச்சிங்க அப்படின்னா நெத்திலி மீன் போட்ட குழம்பு மாதிரியே ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு பக்கம்லாம் பயறு இருக்கு இல்லையா, பச்சை பயிரை வந்து ஊற வச்சு அரைச்சிட்டு அதை வேக வச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி போடுவாங்க. அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த சைவ மீன் குழம்பு வாழைக்காயை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஹோம் ஃபுடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைவத்தில் செய்கிற 65 மீல் மேக்கரை வச்சு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஐ கார்ட்லேயும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து வாழைக்காயை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 2 வாழைக்காயை போட்டு இது ஒரு 1/4 பகுதி வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழன்னு வேக வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த தோல் பகுதி கருப்பாகணும், அந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வந்து குழன்னு வேக வச்சிங்க அப்படின்னா குழம்புல அந்த டெக்ஸ்சர் வந்து மீன் மாதிரி உங்களுக்கு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஓரளவு நிறம் வந்து மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா புளியெல்லாம் நம்ம கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் சின்ன எலும்புச்சம்பள அளவுக்கு புளி, இந்த அளவுக்கு புளியை நீங்கள் நல்லா 3 கப்பு தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் புளி பேஸ்ட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். இப்போ அந்த புளி பேஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் உள்ள ஃபேமிலிக்கு 2 வேளைக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மல்லித்தூள் அளவை கம்மி பண்ணிடாதீங்க, இதுதான் உங்களுக்கு குழம்பை நல்லா திக்காக கூட்டி கொடுக்கும். இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்பை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்க போகிறேன். இது உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும், குழம்பு காரம் வந்து இருக்காது. இது இல்லை அப்படின்னா இதை விட்டுருங்க, இது ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ இந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் உள்ள தக்காளி, 1 தக்காளி எடுத்து போட்டிருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட்டுனா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து அந்த தக்காளியும் நல்லா கரைச்சிடுங்க. இப்போ வந்து இந்த டைமில் நீங்கள் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இதுதான் குழம்புக்கு தேவையான மசால் கலவை. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைக்காயை கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் நீங்கள் தோலை உரிச்சிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியேவும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்றப்ப ஒன்றா எடுத்து பிச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஷேப்பும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் இந்த ஓவல் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப மெல்லிஸாக போட வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மீன் மாதிரி இருக்கிறதுக்காக நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போடுறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு நம்ம குழம்பை வந்து தாளித்து வச்சு கூட்டி வைக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு வடகம், வெங்காய வடகம் சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணது சேர்த்துருக்குறேன். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக செவந்து வதங்கணும். இதை வதங்கிட்டு இருக்கப்பே ஒரு 5 வெள்ளைப்பல் பூண்டை நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது கிட்டத்தட்ட நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து கலருக்காக தான் சேர்க்குறேன். இப்போ இதோட வெங்காயத்தோடு வதக்கிறப்ப உங்கள் குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நல்லா செவன்னு குழம்பு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மிதமான தீயில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம், மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி கலவை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அது ஊற்றினோடனே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நம்ம வந்து மிளகாத்தூள் வதக்கணும் இல்லையா, அதனால் எண்ணெய் பிரிஞ்சு இப்போயே தெரியுது பாருங்கள். இது வந்து நல்லா கொதித்து இதோட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் மிதமான தீயில் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு 1/2 கப்பு தேங்காயை நல்லா பால் எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு திக்காக இருக்கும். அந்த பால் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு தலைன்னு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பாதி வேக்காடு தான் வாழைக்காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் வாழைக்காயும் இப்போயே சேர்த்துக்கோங்க. வாழைக்காயோடைய ஒரு மாங்காவோட ஒரு கன்னத்தில் 4 பீஸ் போட்டிருக்கிறேன். மீன் குழம்புனாலே மாங்காய் போடுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ மாங்காய் சேர்த்துருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஆப்ஷனலாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு வாழைக்காயும் மாங்காயும் வெந்து வரணும். இனிமேல் நீங்கள் வந்து மூடி வச்சே வேக விடலாம். இதுக்கு முன்னாடி மூடி வச்சு வேக விடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. எல்லா காய் எல்லாமே வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு டேஸ்ட்லேயே நம்மளோட வாழைக்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.